இது நேர வாயி. 2.25 லட்சத்துக்கு ஒரு கேண்டிடேட் வேலை போயிருக்கார். வெறும் 2.25 லட்சம் அவர் கேட்டிருந்தா நான் கொடுத்துப்பேன். 35 வருஷமா ரசிகர் மன்றத்திலிருந்து இருக்கார். நீங்க பேசாதீங்க. ஆளுங்கட்சி எம்எல்ஏ நான் சொல்றேன் இருங்க. உங்களை தான் கேட்க முடியும், வேற யாரும் கேட்க முடியும். அவங்க இருங்க, நான் சொல்ல முடியும். சினிமாவை நடிச்சுட்டு அப்படியா? செயல்படுறான் களத்துல ஜெயில இருக்க ஒரு தடவை அப்துல் கலாம் வந்து செய்யற நல்லது, கருணாநிதி வந்து செய்யற நல்லது, வந்த போது ஏன் செய்யறேன்னு கேட்டா என்ன பதில் இருக்கு? இப்ப நாங்க என்ன சொல்றோம்? நீங்க ஆணியே புடுங்க வேணா, நீ வாங்க ஓரமா நாங்க பார்க்கலாம். தமிழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளர் எப்படி இருக்க வேண்டும்? நடை, உடை, பாவனை, பழக்க வழக்கங்கள், நடந்து கொள்ற தன்மை, இது அவர் இருக்கான்னு நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. அப்படி இருக்குன்னு சொன்னா நான் வந்து அரசியலை விட்டு போயிடும். ஏன்னா முதலமைச்சருக்கான தகுதி இருக்கிறதா சிந்தித்து பார்க்க வேண்டும். இவர் தான் நம் நாட்டு முதலமைச்சராக வர வேண்டுமா என்று அனைவரும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல போட்டு அவர் வேற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பிள்ளையை பெற்ற தாய் ஒருவேளை மறந்து விடலாம், தாய் பெற்ற பிள்ளையை ஒரு கட்டத்தில் மறந்து விடலாம், கற்ற நெஞ்சகம் கலையை மறந்து விடலாம், உற்ற தேகத்தை உயிர் மறந்து விடலாம். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் எங்கள் அம்மா செய்த நன்மைகளை மறக்க மாட்டார்கள். நன்றி உணர்ச்சி சாகாமல் இருக்குமானால் எங்கள் ஆட்சி அமைவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது.